கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் 33 அதிகாரம் 12 வசனம். உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். Concerning Benjamin, he said, "May the beloved of the Lord rest secure in him. God shields him all day long, and upon his shoulders he rests." பென்யமீனை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரின் அன்புக்கு உரியவன், அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான். எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார். அவர் தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான். ஆமென். உபாகமம் 33 அதிகாரம் முழுவதும் மோசே இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதம் கூறும் வசனங்கள். மோசே தன் வாழ்நாள் முடிவில் ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைய தியான வசனத்தில் பென்யமீன் கோத்திரம் பற்றிய ஆசீர்வாதம் கூறப்படுகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். பென்யமீன் என்பவர் யாக்கோபின் இளைய குமாரன். அவரின் சந்ததியினர்தான் பென்யமீன் கோத்திரத்தார். பென்யமீன் கோத்திரம் தேவனுக்கு பிரியமாக இருந்ததாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த கோத்திரம் தனிப்பட்ட பாதுகாப்பிலும் ஆசீர்வாதத்திலும் இருந்தது. அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். பென்யமீன் கோத்திரம் தேவனின் சந்நிதியில் நெருக்கமாக தங்கி இருக்கும். அவர்கள் தேவனின் அன்பும் பாதுகாப்பும் அனுபவிக்கின்றனர். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி. இங்கு எந்நாளும் என்றால் தொடர்ந்து, இடையராது என்று பொருள். அவர்கள் தேவனின் கையால் பாதுகாக்கப்பட்டவர்கள். பென்யமீன் கோத்திரத்தின் நிலை பாதுகாப்பும் சாந்தியும் ஆனது. அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். பென்யமீன் கோத்திரம் வசிக்கும் எல்லைக்குள்ளே தேவன் வசிப்பார் என்று அர்த்தம். தேவன் அவர்களோடு உறைவார். தேவன் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பார். பென்யமீனின் எல்லைக்குள்ளே எருசலேம் நகரமும் தேவாலயமும் இருந்தது. சிரேஷ்டமான பங்கு அவர்களுக்கு இருந்தது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த போது ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடினபோது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாய் இருந்தார் என்று கூறி, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று அனைத்து கோத்திரத்தாரையும் ஆசிர்வதித்தான். யாக்கோபின் பிள்ளைகளை பெயர் சொல்லி ஆசிர்வதித்தாலும் அது அந்த கோத்திர மக்களுக்கும் உரித்ததாகும். இன்றைய தியான வசனம் மூலம் நாம் அறிந்து கொள்வது, பென்யமீன் கோத்திரம் கர்த்தரால் விசேஷமானவர்களாக கருதப்பட்டனர். தேவன் அவர்களோடு தொடர்ந்து இருப்பார். அவர்களை பாதுகாப்பார். எருசலேம் நகரம் பென்யமீன் மற்றும் யூதா கோத்திர எல்லைகளில் இருந்தது. தேவனின் வாசஸ்தலம் பென்யமீன் எல்லைக்குள் இருந்தது. இதுவே அவர்களுக்கான பெரும் ஆசீர்வாதம். இன்றைய தியான வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்,
தேவனுக்கு பிரியமாய் வாழும் ஒருவருக்கு என்றும் பாதுகாப்பும் சமாதானமும் உண்டு. தேவன் தம்மோடு இருக்கும் மக்களை ஒருபோதும் தவிர்க்க மாட்டார். தேவனின் அருகாமை என்பது மகிழ்ச்சி, பாதுகாப்பு, சமாதானம் ஆகியவற்றை தரும். நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம் என்றால் தேவன் நம்மோடு வசிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம். பென்யமீன் தேவனுக்கு பிரியமானவன், தேவனின் கண்களில் சிறப்பானவன். நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம் என்பதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம எல்லோருமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் தானே? தேவனின் அருகாமை உயிரின் பேரருள். நமக்கு வல்லமையும் சமாதானமும் கிட்டும். கர்த்தர் மாற்றமில்லாதவர், அவர் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம். கர்த்தர் வாழும் இடம், அதாவது பென்யமீனின் எல்லைக்குள் எருசலேமில் நாமும் தேவனின் ஆலயமாக இருக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனின் சந்நிதி நம்முள் இருக்கும்போது, தேவன் நம்முள் வசிக்கும்போது நம்முடைய எல்லை ஆசீர்வாதம் பெறும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது பென்யமீனுக்கு சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும். பென்யமீன் கோத்திரத்தான் கர்த்தரின் கையில் பாதுகாப்பாக இருந்தது போல நாமும் தேவனின் கையில் பாதுகாப்பாக இருப்போம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அவர் பாதம் பணிந்து ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய தேவனே, நீர் பென்யமீன் கோத்திரத்தை கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அழைத்தது போல நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும் கிருபையை தாரும். உமது அருகாமையில் சுகமாய் தங்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்நாளும் எங்களை காக்கும் உமது கரங்கள் எங்கள் மீது இருக்கட்டும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் எல்லைக்குள்ளே நீர் வாசமாய் இருக்கும்படி கிருபை தாரும். எந்த சிரமங்களும் புயல்களும் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.